தேவனை விட்டு, அவருடைய சத்தியத்தை விட்டு, அவருடைய வழியை விட்டு நான் விலகி போனதுனால எனக்கு வேதனை வந்ததா? எனக்கு வேதனை வந்ததா? கர்த்தர் எனக்காய் நியமித்த பாதையை விட்டு நான் விலகி இருக்கிறேனா? தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு நான் விலகி இருக்கிறேனா? யோனாவே, கர்த்தர் உங்ககிட்ட சொன்னாரு, நீ நினிவேக்கு போ, அந்த ஜனங்களை அழிக்க போற, நீ போய் பிரசங்கம் பண்ணினாரு. ஆனா இவன் என்ன செய்யறானா, பணத்தை எடுத்துக்கொண்டு தனக்குன்னு ஒரு வழியை அவன் தெரிந்து கொண்டான். காசு இருந்ததுனால தர்ஷீஷு கப்பலுக்கு சீட்டு எடுத்து கப்பலில் போய் உட்காந்துட்டான், போய் கீழ் தளத்தில் போய் படுத்துக்கிட்டான். ஆனா வேதம் சொல்லுது, அப்பவுமே வேதனை ஆரம்பிச்சிருச்சான். கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி அவன் இஷ்டப்பட்ட இடத்துக்கு போகும்போது வழிநடுக அவன் பிரயாணம் சுகமா இல்லை, வேதனை நிறைந்ததாக மாறிவிட்டது. ஒரு கேட்க வேண்டிய கேள்வி, நான் ஒழுங்கா தானே இருந்தேன், என் வாழ்க்கையில வழி இல்லாம வேதனை இல்லாம தானே இருந்தேன், ஏன் நான் தேவனை விட்டு விலகி அந்நிய தேவர்களுக்கு பின்பாக தேவன் அற்ற ஒரு இடத்துக்கு, தேவ சமூகம் வராத ஒரு இடத்துக்கு என்னையே வலிய நான் கொண்டு போயிட்டேனா? கர்த்தர் அனுமதிக்காத இடங்களுக்கு, கிரியைகளுக்கு என்னை அர்ப்பணிச்சிட்டேனா? அப்படி நம்ம திரும்பும் போது என்ன உண்டாகும்? ஏன்னா வேதம் கிளியரா சொல்லுகிறது, தேவனை விட்டு விலகி அந்நிய தேவர்களுக்கு பின்பற்றி போகிறவனுக்கு வேதனைகள் பெருகும்